மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். நீங்காமல் நிலை பெயராமல் இருக்கிற ஆண்டவருடைய கிருபை எதோடு கூட கர்த்தர் ஒப்புமைப்படுத்துகிறார் தெரியுமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மலைகள் விலகுமா? மலைகள் விலகுமா? விலகாது. நெவர். மலைகள் விலகினால் மனுஷனுடைய நிலைமை என்ன? மலையினுடைய அருமை நமக்கு தான் தெரியும். கொடைக்கானலில் இருக்கக்கூடிய நமக்கு தான் தெரியும். மலை பிரதேசத்தை தான் நம்முடைய குடியிருப்பின் பிரதேசமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஒரு பகுதி, அற்புதமான ஒரு மலைப்பகுதி, எல்லாராலையும் ஏற்கப்படுகிற ஒரு பகுதியில் நாம் நிற்கிறோம். இந்த மலை நம்முடைய குடியிருப்பின் பகுதிகள் நிலை பெயர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிலை பெயர்ந்தால் நிலை பெயருமா? மலைகள் நிலை பெயர்ந்திருக்கிற வரலாறை நாம் பார்த்திருக்கிறோமா? ஏதோ ஒரு சின்ன உறுப்புகள் மாறி இருக்கலாம், ஆனால் மலை நிலை பெயர்ந்த அனுபவங்கள் இல்லை. மலைகள் விலகுமா? விலகாது. பர்வதங்கள் நிலை பெயருமா? நிலை பெயராது. 46வது சங்கீதத்திலையும் கூட ஒரு சஸ்பென்ஷனலா தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நடுசமுத்திரத்தில் விழுந்தாலும், விழும் என்றல்ல, விழுந்தாலும் நான் பயப்படேன், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உறுதியாய் நிறைத்திருக்கக்கூடிய இந்த மலைகள் அதிர்ந்தாலும் பர்வதங்கள் ஒருவேளை நிலை பெயர்ந்தால் கூட என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயர்வதும் இல்லை. ஆமென். என் கிருபை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு மேன்மையானது ஆண்டவருடைய கிருபை பாருங்கள். அதனுடைய அளவு என்ன என்று பாருங்கள். அதனுடைய தன்மை என்ன என்று பாருங்கள். எந்த அளவு நமக்காய் கிரியை செய்கிறது என்று பாருங்கள். தேவ ஜனத்தை தேவன் எப்படி பிரச்சனைகளின் மத்தியிலே பாதுகாத்தார் என்று பாருங்கள். இக்கட்டான சூழ்நிலைகளிலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி பாதுகாத்தார் என்று பாருங்கள். யாருக்காக இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்லுகிறார் தெரியுமா? தங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு சமூகத்தினருக்கு சொல்லப்படுகிற வாக்குத்தத்தம். அடிமைகளாய் பாபிலோனில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு சொல்லப்படுகிற வாக்குத்தத்தம்.